நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. என்ன மகா இது? எப்ப பார்த்தாலும் ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன பண்ண சொல்ற? முன்னெல்லாம் என்ன பண்ண? ஆக்டிவா ஜாலியா பேசிட்டு இருந்தல. இப்ப மட்டும் உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஒரு பக்கம், பாரதி ஒரு பக்கம் டல்லா இருக்கிறது பாக்குறதுக்கு சகிக்கல. ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணியும் முடியல. இது அப்பா கவனிக்காத வரைக்கும் ஓகே, பட் அவர் பார்க்காம இருப்பாரு நான் நினைக்கல. எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? சுபா, பாரதிய தேவையில்லாம சங்கடப்படுத்திட்டோமோ? அவனை இங்க யாரு என்ன பண்ணாங்க? இந்த கல்யாணம் பண்ணி வச்சு. ஐயோ மகா, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுற? இல்லடி, எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன தப்பா இருக்கும்னு நினைக்கிற? பாரதிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்ல. லூசு மாதிரி பேசாத. அப்படி நினைக்கிற அளவுக்கு இங்க என்ன ஆயிடுச்சு? அவன் நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. உனக்கு பிடிக்கல நினைச்சிட்டு தான் அவன் தள்ளி போறான். நீயும் அப்படிதான் நினைக்கிற. கேஷுவலா பேச ஆரம்பிச்சாலே எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் மகா. இல்ல, சரியா போகாது. ஏன் அப்படி சொல்ற? பாரதி யாரையோ லவ் பண்ணிருக்கான்னு தோணுது. பாரதி மனசுலதான் ஜனனி இருக்காளே. ஹே, என்னது இது? கெஸ் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? இல்ல, அப்பா சொன்னார்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் மனசுல வேற யாரோ இருக்காங்க. அதனாலதான் அவன் இப்படி ரியாக்ட் பண்றான். மகா ப்ளீஸ், பாரதிய பத்தி நமக்கு தெரியாதா? அப்படி ஏதாவது இருந்தா முதல்ல நம்ம கிட்ட தான் வந்து சொல்லுவான். நீ பாட்டுக்கு வேற எதையாவது யோசிக்காத. இல்ல சுபா, எனக்கு என்னவோ நான் நினைக்கிறதான் கரெக்ட்னு தோணுது. என்ன அமைதியாயிட்ட? சரி, நீ நினைக்கிற மாதிரி இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? தெரியல, ஆனா நமக்காக ஏன் அவன் ஆசைய விடணும்? அது தப்பில்லையா சுபா? மகா, நீ சும்மா இரு. அப்படிலாம் ஒன்னும் இருக்காது. யோசிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா மகா? இல்ல, எனக்கு கன்ஃபார்மா தெரியுது பாரதி மனசுல வேற யாரோ இருக்காங்க. ப்ளீஸ் மகா, இப்போ உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. நீ தேவையில்லாம இதெல்லாம் யோசிக்காத. நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு மட்டும் யோசி. பாரதி மனசுல வேற பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்ச பின்னாடி எப்படி சந்தோஷமா இருக்கிறது? நீயா ஏதாவது யோசிச்சு கவலைப்படுறியோன்னு எனக்கு தோணுது. இல்ல, எனக்கு தெரியணும். நீ பாரதி கிட்ட பேசுறியா? என்னன்னு? வேற யாரையாவது லவ் பண்றானான்னு கேட்டு சொல்லு ப்ளீஸ். அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற இப்போ? இல்ல, நான் ஜனனி கிட்டயும் இதை பத்தி பேசிட்டேன். அவ சரியா எந்த பதிலும் சொல்லல. ப்ளீஸ் சுபா, நீயாவது பேசி பாரு. சரி, நான் பேசுறேன். அவன் அப்படிலாம் இல்லன்னு சொன்னா அதோட விட்டுறணும். நீ அவன் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். நான் பேசுறேன் அவன் கிட்ட. நீ எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இரு. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்க தான் வந்தேன். ஏன், முதல்ல கேட்க வேண்டியதானே? இரு, போட்டோ எடுத்துட்டு வரேன். ஹே, ஒன்னும் கஷ்டம் இல்லையே. பொடி.
பாரதி எல்லாரையும் அழ வச்சுட்ட நீ. யோசிச்சு பாரு, பாரதியால சந்தோஷமா மகாவோட வாழ முடியும்னு நினைக்கிறியா? பிடிச்சவங்களோட இருக்க முடியாம வேற என்ன இருந்து எதுக்குடி பாரதி லைஃப நரகமாக்கிட்ட நீ. மகாவை நினைச்சு பாரு, அவ லைஃப் முழுக்க அவளை லவ் பண்ணாத, அவளை கடமைக்குன்னு கல்யாணம் பண்ண ஒருத்தனோட இருக்கணும். பாரதியால மகாவை லவ் பண்ணவே முடியாது. 3 பேரோட லைஃப கஷ்டப்படுத்தி அன்னைக்கு ஒரு கல்யாணம் அப்படி நடந்திருக்கவே கூடாது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்பாவை யோசிச்சு பாத்தியா? அவர் இது வரைக்கும் நமக்குன்னு தப்பா எதுவுமே பண்ணதில்ல. இப்போ உங்க 3 பேரோட லைஃபை கெடுக்கிற விஷயத்த அவரை பண்ண வச்சிருக்க நீ. என்ன ஜனனி இது? ஒரே ஒரு தடவையாவது யார்கிட்டயாவது நீ பேசிருக்க கூடாதா? சென்டிமெண்டா இருக்க கூடாது நீ தானே எல்லார்கிட்டயும் சொல்லுவ. அப்புறம் நீ எப்படி பண்ணா? அவசரப்பட்டு பண்ணிட்டோம் மாத்திக்கலாம்னு சொல்ற விஷயமா இது? அவ என்னமோ பாரதிக்கு என்ன பிடிக்கலன்னு மகா அழறா. பாரதி என்ன நடக்குதுன்னே தெரியாம லூசு மாதிரி தெரியறான். ஏன் ஜனனி ஏன் இப்படி பண்ண? மகா அழக்கூடாது, அவளை யாரும் தப்பா சொல்லக்கூடாது. அப்ப எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் முடியல சுபா. அழாத, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைக்கல சுபா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello doctor, how are you? I'm fine, thank you. என்ன டாக்டர், என்ன மறந்துட்டீங்களா? No, no. இந்த ரெஸ்டாரண்ட் உங்களோடது இல்ல. I can remember. இங்க காஃபி நல்லா இருக்கும்னு தெரியும். சோ ஒரு கப் காஃபி சாப்பிடலான்னு வந்தேன். நான் யாரையும் மீட் பண்ண வரல. 8 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி ஒரு காஃபி சாப்பிட வந்தீங்களா? கிரேட் டாக்டர். எங்க ரெஸ்டாரண்ட் காஃபி நினைச்சு எனக்கே பெருமையா இருக்கு. உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன் மதி. ஏன் டாக்டர், என்னாச்சு? உங்க டாட்டர் மேரேஜ்க்கு ஒரு ஃப்ரெண்டா நீங்க என்ன இன்வைட் பண்ணவே இல்ல? ஐயோ டாக்டர், நான் 2 தடவை உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க யூகே போயிட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் கூட உங்க போனுக்கு ட்ரை பண்ணேன், ஆஃப்ல இருந்தது. வேற என்ன பண்றது சொல்லுங்க. ஓ, நான் கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்க வந்துட்டீங்களான்னு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு. எப்போ வந்தீங்க சென்னைக்கு? நான் வந்து 2 வீக்ஸ் ஆகுது. நினைச்சீங்க, அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணல? எங்க டாக்டர், வீட்டில் நடந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? அதுல எல்லாருமே கொஞ்சம் அப்செட். என்னாச்சு? மாவுக்கு ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால டாக்டர். அவன் கல்யாணத்துக்கு முந்தின நாளே எங்கேயோ போயிட்டான். சாரி மதி, இவ்வளவு நடந்திருக்கும்னு நான் நினைக்கல. சுபா கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தான் உங்களுக்கே தெரியுமே. அவளா பண்ணிக்கிட்டா. ரிசப்ஷனில் லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் மாப்பிள்ளை வருவாரா மாட்டாரான்னு டென்ஷன். மகா கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு. என்கொயர் பண்ணி பண்ற கல்யாணங்களை எப்படி சீட் பண்றாங்க பாருங்க. கல்யாணம் நடந்தது ஓகே மதி, பட் லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பண்ணிருக்கீங்க. யோசிக்க கூட டைம் இருந்திருக்காது. உங்க டாட்டரும் பாரதியும் ஒத்துக்கிட்டாங்களா?
அவங்க கிட்ட கேட்டு தான் பண்ணேன். 2 பேரும் நான் சொன்னா கேட்கறவங்க தான். அதத்தான் கேக்குறேன். நீங்க சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணிருப்பாங்க. நிஜமாவே அவங்களுக்கு ஓகே தானே அதுல? 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலதான். ஆனா பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்ல. கொஞ்ச நாள்ல சரியாயிருவாங்க. தட்ஸ் ராங் மதி. ரொம்ப பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் பண்ணிக்கிட்டோம் வேற வழியே இல்லைன்னு மூவ் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சின்ன சின்னதா பண்றதெல்லாம் அவ்வளோ கேர் எடுத்து பண்றோம். லைஃப்ல முக்கியமான விஷயம் கல்யாணம். சரியாயிடும்னு சும்மா ஒரு கான்ஃபிடன்ஸ்ல பண்றது தப்பு மதி. நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். கல்யாணம் ஆயிடுச்சு, வேற வழியே இல்ல, இதுதான் லைஃப்னு 2 பேரும் நினைச்சிடக்கூடாது. எப்படியும் 2 பேருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அரேஞ்ச் மேரேஜா தான் அதுவும் இருக்கும். மகாபாரதி 2 பேருமே நல்லவங்க டாக்டர். பெர்க்யூலியர் கேரக்டர்ஸ். என் பசங்கங்கிறதுக்காக சொல்லல, சரியா தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் டாக்டர். ஐ நோ தெம் வெல். 2 பேரையும் நானும் பார்த்துருக்கேன். நல்ல பசங்க தான். நல்லவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறது என்ன லாஜிக் மதி? 2 நல்லவங்க சேர்ந்து பிசினஸ் நடத்தலாம், சேரிட்டி ஆரம்பிக்கலாம், சோஷியல் சர்வீஸ் கூட பண்ணலாம். கல்யாணம் பண்ண முடியுமா? மேரேஜ் லைஃப் வேற ஒரு ஏரியா மதி. அதுல சக்சஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நானா அதுல அட்டர் ஃபெயிலியர். 5 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. கல்யாணத்துல சக்சஸ் ஆக நிறைய டிராமா பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பொய் சொல்லணும். யாராவது ஒருத்தர் கம்ப்ளீட்டா தியாகியா ஆயிடணும். சாரி, நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சொல்லல. எனிவே கல்யாணம் நடந்துடுச்சு, இனி அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க மட்டும் இல்ல டாக்டர், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதே தான் கேட்டாங்க. நான் தான் மகாபாரதி 2 பேர் மேலேயும் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு இப்போ டவுட் வருது. லீவ் இட் மதி. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ஷேரிங்னு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற கப்பிள்ஸ் இருக்காங்க, பட் வெரி ரேர். பாரதி மகா கூட அப்படி ஒரு கப்பிள்ஸ் ஆயிடலாம், யாருக்கு தெரியும்? சோ உங்க கான்ஃபிடென்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அதான் உங்க ஹெல்த்துக்கு நல்லது. டாக்டரோட அட்வைஸ். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு பேசி எதுவும் ஆக போறதில்ல, பட் நாம ரெகுலரா அதை மட்டும் தான் பேசுறோம். ஆல் இஸ் வெல். லைஃப் அவ்வளவுதான். அப்புறம் மதி சொல்லுங்க டாக்டர். நானே பேசிட்டு இருக்கேன்ல. நல்லா பேசுறீங்க. அதே பீச்ல தான் ஜாகிங் போறீங்களா? வீட்ல பிரச்சனை வரவும் ஜாகிங்க விட்டுட்டேன், மறுபடியும் ஆரம்பிக்கணும் டாக்டர். பிரச்சனை வரும்போது தான் ஹெல்த்தை இன்னும் சீரியஸா பாத்துக்கணும். ஷூர் டாக்டர், நாளைக்கே ஆரம்பிச்சிடுறேன். தட்ஸ் கிரேட். அப்புறம் அதே நம்பர் தானா இல்ல? எஸ் எஸ், சேம் நம்பர், சேம் ஹவுஸ், சேம் ஹாஸ்பிட்டல். நம்பர் இருக்கு, கால் பண்ணா எடுங்க டாக்டர். ஷூர், அதுக்காக தானே போனே வச்சிருக்கேன். எப்ப காஃபி சாப்பிடணும்னு தோணாலும், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இதே மாதிரி நீங்க காஃபி சாப்பிட வந்து எங்க ரெஸ்டாரண்ட் பெருமையை காப்பாத்தணும். ஷூர். ஓகே மதி, டேக் கேர். பை. பை டாக்டர், வாங்க. ஹலோ மேடம். என்ன சுபா? எனக்கு ஸ்வீட் ஏதாவது வேணும். இரு, எடுத்துட்டு வரேன். ஹலோ, இருக்கிறது வேண்டாம், நீ பண்ணி கொடுக்கணும். ஏன், என்னாச்சு திடீர்னு? நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னது அது? நான் பாரதி கிட்ட பேசிட்டேன்ல. என்ன பேசுன? நீ என்ன பேச சொன்னியோ அததான். என்ன சொன்னா? அதான் ஸ்வீட் கேட்டனே. புரியலையா? என்ன சொன்னான்னு சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி பாரதிக்கு காதலும் இல்ல, காதலியும் இல்ல. பொய் சொல்லாத. என் மேல ப்ராமிஸ். அவன்கிட்ட நான் நேராவே கேட்டுட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டான். நிஜமாவா? உன்கிட்ட பொய் சொல்லிருக்கலாம்ல. ஒத்த வாங்க போற நீ. அவனுக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல மகா. நீதான் ஓவரா இமேஜின் பண்ற அவனை பத்தி. அப்புறம் ஏன் அப்படி நடந்துக்கிறான்? எல்லாம் நான் பேசிட்டேன். அவனும் உன்ன மாதிரிதான். திடீர்னு கல்யாணம் ஆனதுல எப்படி நடந்துக்கிறது, என்ன பேசணும்னு குழப்பத்துல இருக்கு. மாமா பொண்ணுங்கன்னு நம்ம கிட்ட கிண்டலா பேசுவான்.
அவனே இங்க மாப்பிள்ளையா வருவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அதான் அப்படி பிஹேவ் பண்றான். அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் அப்படிதான் நடந்துக்கிறான். அவன் அப்படி நடந்துக்கிறது சரியில்லைன்னு அவனுக்கே தெரியுது. ஆனா உடனே சேஞ்ச் பண்ணிக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். நிஜமாவா? கற்பூரம் அடிக்கணும்னா சொல்ல, அடிக்கிறேன். ஆ, அதுக்கு இல்ல. அவன் அப்பா கிட்ட எப்படி பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. இப்ப பாரு, அப்பா கிட்டே அவனால பேச முடியல. பம்பி பம்பி பேசுறான். திடீர்னு நடந்ததுல அவனுக்கு ஒண்ணுமே புரியல மகா, அவ்வளோதான். கொஞ்சம் டைம் கொடு, அவன் சரியாயிடுவான். நீ உட்காந்து தேவையில்லாம யோசிக்காது, சரியா? அவன் யாரையும் லவ் பண்ணல, அவன் மனசுல யாருமே இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். அவன் போய் வேற யாராவது லவ் பண்ணான்னு நினைச்சிருக்க பாரு. எப்பவும் ஹோட்டல் அப்பான்னு சுத்திட்டு இருந்தான். லவ் பண்றதுக்குலாம் அவனுக்கு நிறைய டைம் வேணும் மகா. 4 ட்ரெஸ், கொஞ்சம் புக்ஸ். அவன் லக்கேஜ பார்த்தல. அவன் போய் லவ் பண்றான்னு சந்தேகப்படுறதெல்லாம் டூ மச். சந்தேகம் இல்லடி, தப்பா இருக்க கூடாதுன்னு ஒரு டென்ஷன், அவ்வளவுதான். நீ பெரிய மதர் தெரேசான்னு தெரியும், ஆனா இது கொஞ்சம் ஓவர். இப்பவாவது உன் சந்தேகம் தீந்துச்சா இல்லையா? நீ அவனை பத்தி கவலைப்படுற, அவன் என்னடானா உனக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்திருக்குமோன்னு கவலைப்படுறான். எதை கேட்டாலும் மகா சரியாகட்டும் மகா சரியாகட்டும்னு ஏன் சொல்றான்னு நினைக்கிற நீ? பாரதிக்கும் நிறைய ஷாக். அவன் மாமா மாமான்னு சுத்திட்டு இருந்த நம்ம அப்பா இப்ப அவனுக்கு மாமனாரான ஷாக்ல இருந்து அவன் வெளியே வரணும். அவரோட கேஷுவலா பேச ஆரம்பிக்கணும். அப்புறம் நீ அவனை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணன்னு அவனுக்கு புரியணும். கொஞ்சம் டைம் கொடு மகா, சீக்கிரம் சரியாயிடும். தேங்க்ஸ் சுபா. எதுக்கு? பெரிய டென்ஷனை இறக்கி வச்சிருக்கேன். வெறும் தேங்க்ஸ் எல்லாம் பத்தாது, எனக்கு குலாப் ஜாமுன் வேணும், அதுவும் உடனே. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாப்பிள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். திடீர் பாயாசம் திடீர் ரசம் மாதிரி நீங்க திடீர்னு மாப்பிள்ளையான கதையை கேட்டேன். சினிமா மாதிரியே இருந்தது. போங்க. என்ன மாப்பிள்ள சார், பேச மாட்டீங்களா? ஓ, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள இல்ல, அதை மறந்துட்டேன் பாருங்க. சாரி. என்னதான் நீங்க மூத்த மாப்பிள்ளையா இருந்தாலும் முதல்ல கல்யாணம் ஆகி இங்க மாப்பிள்ளையா வந்தது நான் தான் சீனியர் உங்களுக்கு. என்ன பாஸ், எங்க போறீங்க? வேலை இருக்கு. ஓ, அப்போ நாங்களாம் என்ன வெட்டியாவா இருக்கோம்? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? உங்ககிட்ட போய் என்ன கேட்கறது? விளையாடாதீங்க பாஸ். வீட்டில் ஆடு வளர்த்து பலி கொடுக்குற மாதிரி மருமகன் கொஞ்சியே ஆப்போசிட்டாங்களா? இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? கோச்சிக்காதீங்க. பார்த்து வச்ச மாப்பிள்ள ஓடிட்டான்னு தெரிஞ்சதும் டக்குன்னு அந்த இடத்துல இன்ஸ்டன்ட் மாப்பிள்ளையா வந்து அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் பாஸ். மாமாவுக்கு அவர் ஃபேமிலியிலேருந்து ஒரு பிரச்சனை வந்தது, அதை என்னால் சரி பண்ண முடிஞ்சது, பண்ணேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னது பிரச்சனை சரி பண்ணீங்களா? இனிதான் இருக்கு பிரச்சனையே. வெட்டியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். பாரா, கோவம் வர வருது. மாமான்னு உங்க மாமா பின்னாடி பம்பி போற ஆளுக்கு கோவம்லாம் கூட வருமா? இந்த கோவத்தை அன்னைக்கு மனமடையில உங்க மாமா கிட்ட காமிச்சு மகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ பலியாடு மாதிரி தலையாட்டிட்டு இப்போ கோவப்பட்டு எதுக்கு? பாவம் தான் பாஸ் நீங்க. யாரும் இங்கே பலியாடுலாம் இல்லை, பிடிச்சுதான் இந்த கல்யாணம் நடந்தது. இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. நானும் சுபாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிற நாங்கள் 2 பேரும் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் உங்கள் ஸ்டோரி. ஏன் எங்கள் ஸ்டோரிக்கு என்ன? உங்களுக்கும் இஷ்டம் இல்லாமல் மகாக்கும் பிடிக்காம நடந்ததுக்கு பேர் கல்யாணமா? வேண்டாம், பொறுமையாக பேசுகிறேன்னு நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, ப்ளீஸ்.
உண்மையை சொன்னா ஏன் கோவம் வருது? மகாவை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணாராம். அப்போ ஜனனியை லவ் பண்ணது யாரு? நீங்க, ஜனனி, மகா 3 பேர் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணனு போய் வேற சொல்றீங்க. ஆனா நீங்க தான் இங்க இருக்கவங்களுக்குலாம் நல்லவங்க, நாங்களாம் வேண்டாதவங்க. லவ் பண்றது தங்கச்சிய, கல்யாணம் பண்றது அக்காவை. என்ன டீலிங் பாஸ் இது? அசோக், இதுக்கு மேல இதை பத்தி பேசினா தொலைச்சிருவேன். பாரா, வேஸ்டா என்கிட்ட கோவத்தை காட்டி என்ன பண்றது? காட்ட வேண்டிய நேரத்துல காட்ட வேண்டிய இடத்துல காட்டியிருக்கணும். மாமாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணனு ஏன் ஊரை ஏமாத்தணும்? லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணல, நான் பண்ணதான் சரி. எல்லாரையும் அழ வச்சுட்டு எதுக்கு பாஸ் உங்களுக்கு மட்டும் தியாகிப்பட்டோம்? நீ தேவையில்லாம பேசுற அசோக், பேசாம போயிரு. நீங்க ஜனனி லவ் பண்ணலன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். லவ் பண்றது தங்கச்சிய, கல்யாணம் பண்றது அக்காவை. தியாகி தான் பாஸ் நீங்க. அடுத்தவன் கதையை ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி உன் கதையை திரும்பி பாடுறா. எனக்கு என்ன, எல்லாரும் முடியாதுன்னு சொல்லியும் சுபாவை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தனா இல்லையா? அதான் பாஸ் லவ். ஆமா, பெரிய லவ். உனக்கு சுபா மேல இருந்த லவ்வை விட உன் ஆஃபீஸில் இன்னொருத்தனுக்கு அவன் மேலே லவ் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஹலோ, நம்ம கதைக்கு நடுவில் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆஃபீஸ் எடுக்கிற? ஓ, போய் உன் ஆஃபீஸில் விசாரிச்சு பாரு. அவள் உண்மையாக நேச்சது யாருன்னு அப்போ உனக்கு தெரியும். அவனை விட்டுட்டு சுபா எப்படி தான் ஒன்றை செலக்ட் பண்ணாலோ. போடா.